புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலை ரத்து செய்ய கோரி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். பாஜகவும் காங்கிரசும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தேர்தல் தடுக்கவில்லை என்று கூறி புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் உள்ளிட்ட அக்கட்சியினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லாம் பிஜேபி ஓட்டு 5 ரூபா கொடுக்குறாங்க, காங்கிரஸ் 3 ரூபா கொடுக்குறாங்க. பல முறை நாங்கள் கல்விக்கிட்டே வந்து எத்தனை முறை 4 முறை பிரச்சனை இருக்குது, 8 முறை போன்னு சொல்லியிருக்கோம். யாருமே ஒரே ஒரு நபரை கூட அரெஸ்ட் பண்ணல. கிட்டத்தட்ட வந்து பிஜேபி மட்டும் 50 கோடி ரூபா 10 லட்சம் ஓட்டு காசு கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய உள்ளவர்களுடைய துணையோடு பிஜேபி பேசிய அன்பழகன் புதுச்சேரியில் பாஜகவினர் 50 கோடியும் காங்கிரசார் 20 கோடி ரூபாயை பணப்பட்டுவாடா செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இது ஜனநாயகம் இல்லை, பணநாயகம் என குறிப்பிட்ட அவர், எனவே புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிஜேபி காவல்துறை மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடனும் பணம் பட்டுவாடா செய்து கொண்டு வருகிறது. பணம் பட்டுவாடா செய்யப்படுகின்ற பிஜேபி தொண்டர்களுக்கு பாதுகாப்பாக ஒவ்வொரு சாலையினுடைய முனையிலும் இந்த பக்கம் ஒரு பிசி, அந்த பக்கம் ஒரு பிசி, ஏன்னா வேற யாரும் அடிச்சு பிடிங்கிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறவனுக்கு பாதுகாப்பு. ஆனா பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஆதாரபூர்வமா சொல்றோம், எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இந்த தேர்தலை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு 3 முறை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிமுக நாங்கள் கடிதம் அமைச்சிருக்கிறோம். இன்னைக்கும் வந்து இந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நீங்க இந்த கடிதத்தை பரிந்துரை பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்கிறோம். அவர் வந்து யாராவது பிடிச்சி கொடுங்கன்றாரு. எங்களுக்கு தெரியல சார், என்ன தெரியல. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் இன்றைக்கு பிஜேபி மட்டும் 10 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 5 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறீங்க. 20 கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் வைத்திருங்க, ஒவ்வொரு ஓட்டுக்கும் 200 ரூபா கொடுத்துக்கிறீங்க.